என்னடா ஊர் இது? ஆடு மாடு இருக்குதே தவிர ஒரு மனுஷன் கண்ணில் தென்பட மாட்டேங்கிறானே. சார், என்ன சுப்பு மாதிரி இருக்குது? சார், இந்த பவர்லூம் கணேசன். ஐயோ, சுப்பேதான். என்ன ஓடுறான்? ஓடுனால விட மாட்டேன்டா, தேடி வந்து வழிகாப்பண்டா. சார், சுப்பண்ணா, உன் பித்தளை சொம்ப இங்கதான் வீட்டுல வச்சிருக்கேன். இப்பேட்டு வந்து விட்டுறனா, தயவு செஞ்சு நீ விட்டுருனா. நோ, ஐ திங்க் யூ ஹேவ் மிஸ்அண்டர்ஸ்டுட் மீ. சுப்பண்ணா, என்ன இங்கிலீஷ்ல தான் பேசுறீங்க? நோ 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 நோ, நான் சுப்பு கிடையாதுங்க. மை நேம் இஸ் நேசமணி. ஐ எம் அன் என்ஜினியர். உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லை சார், இந்த பவர்லூம் கணேசன் வீட்டுக்கு வழி சொன்னீங்கன்னா. பவர்லூம் கணேசனா? அவங்க தான் பஞ்சாயத்துல இருப்பான். அது அவன் தங்கச்சி ஓடி போயிருச்சு. கூட போனது யாரு தெரியுமா? நம்ம சமூகம். இங்க பாருங்க, ஃபேமிலி மேட்டர்லாம் நம்மளுக்கு வேண்டாம் சார். அவன் வீடு மட்டும் சொன்னீங்கன்னா போதும். இப்படியே நெட்டுக்கா போனீங்கன்னா. ஆமா, உனக்கு எதுக்கு அவன் வீடு? வேற ஒன்றும் இல்லை சார், என் கார் அங்கே நிறுத்தியிருக்கேன், எடுத்துட்டு கிளம்புற வேலை தான். காரா? அப்ப இப்படி போயினா போயிட்டே இருக்க வேண்டியதான். நீ என்ன பண்ற? இப்படி நேரா போனீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட்டா பவரும் கணேஷ் வீட்லயே மூட்டிக்குவேன். அப்படியா சார்? ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நல்லவரா இருக்கிறீங்க. உங்களை பார்க்கலன்னா என்ன ஆயிருப்பேன். ரொம்ப நல்லவரா இருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். ஐயோ, இந்த ஊர்லயும் எவ்வளவு நல்லவங்க இருக்கிறாங்க. சோளம் தான் நடுவு போட்டுக்கிறேன். ஒன்றும் பெருசா இல்லைடா. ஆமா, அசலூர் புள்ள போல இருக்குதே. இன்னைக்குன்னு பார்த்து ஸ்டெப் கட்டிங்களா அடிச்சு அழகா இருக்கிறடா சுப்பு. ஹலோ டே, உன்கிட்ட இல்லடா, கொஞ்ச நேரம் சேர்ந்து கூப்பிடுறேன். ஏனு அசலூருங்களா? ஆமா. அப்போ நான் இது சொல்லியே ஆகணும். நானும் உன்னை சொல்லியே ஆகணும். என்ன சென்ஸ் வாய்ஸ்ல எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? பேசுறதே ஜென்ஸ் தான்டா. சமூகா, தாலியே கட்டிட்டியா? ஆமாண்டா. அப்ப இந்த தரகர்வாத்து புள்ள என்னாச்சு? தரகர் சொன்ன பிள்ளை பாக்குறதா கடைவீதி போனா அப்படியே காதல் வாங்கிட்டு வந்துட்டேன். சி ஆனா அவங்க அண்ணன் நினைச்சதாண்டா கொஞ்சம் பயமா இருக்குதுடா. அவன் வேற அடிக்கிறது துரத்திட்டு இருக்கிறான்டா. அண்ணனா? யாரவன்? பவர்லூம் கணேசன். பவர்லூம் கணேசனா? டேய், அவன் பைத்தியக்காரனாச்சே. ஐயோ ஆமாண்டா. அது மட்டும் இல்லாம எங்க ஐயன் நினைச்சா அதை விட பயமா இருக்குதுடா. ஆட, உங்க ஐயனை விட்டு அடிச்சிட்டோம் பாரு. டேய், அந்த ஆள் தான்டா நம்மளை காப்பாத்த போறதே. கூட்டுறா பஞ்சாயத்தை. என்னப்பா பிராத? என்ன பிராதம் இருக்கு போது? இந்த 2 நாயும் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணிருப்பானுங்க. புதுசா ஏதோ பிள்ளை வேற கூட்டு வந்திருக்கானுங்க. 2 பேரும் சேர்ந்து என்னென்ன பாடுபடுத்திக்கிறானு தெரியுமா? நீயா அதான் தெரியுமே. சமூகா, பாத்தியா, பஞ்சாயத்துல கிரௌடே இல்லடா. வர வர வேலை இல்லாதவன் மட்டும்தான்டா பஞ்சாயத்துக்கே வர்றான். போற போக்கு பார்த்தா ஊர் உருட்டுருமோ. விட்டுறக்கூடாதுடா. ஆமா ஆமா, பாருங்க இப்ப கூட பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்க. விளையாடுறதுக்கு ஒரு அளவே எல்லாம் போச்சுடா சுப்பு. கம்முனர்டா கொஞ்ச நேரம். ஆனா ரமேஷ் மணியா, என் பையனுக்காக சொல்லியாப்பா. என் பையனை எப்படி வளர்த்துருக்கிறேன்னா, பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடப்பானாப்பா, அப்படிதான் வளர்த்துருக்கிறேன். ஆமா ஆமா, பச்சை குழந்தைதான், தூக்கி இடுப்புல வச்சு கொஞ்சுங்க, விசாரிக்கும் போது தெரியும். பேசு. என்னப்பா லவ்ஸா? தங்கச்சி கட்டுப்பாடு விடுமா அவங்க அப்பா? என் பையன்கிட்ட இருக்கிற ஒரே கேட்ட பழக்கம் இந்த சுப்போட சாவாசம் தானப்பா. போய் எங்க ஒப்பனை கூட்டிட்டு வந்துடுறா சுப்பு. எதுக்குங்க? பொண்ணை கூட்டிட்டு வந்தவனோட அப்பனை கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்துல உட்கார வைக்க வேண்டாமா? அதெல்லாம் உட்காந்துதான் இருக்கிறாருங்க. என்னடா சொல்ற? ஆட,
இது உங்க மருமகன் தலைவரே. மருமகளா? ஆ. டேய் சம்முவா, டேய் நெஞ்சே வலிக்குதேடா. ஐயோ நெஞ்சு வலிக்காம சீக்கிரம் ஆசீர்வாதம் வாங்குடா. ஐயோ தலைவரே, இன்னொரு குண்டு போட்டுருக்கானுங்க, எந்திரிங்க. என்னப்பா சொல்றீங்க? ஒண்ணுமில்ல, பொண்ணு யாரு தங்கச்சி தெரியுங்களா? யாரா? பவர்லூம் கணேசன் இருக்கான் இல்லைங்க. என்னடா உங்க அப்பா விஷயத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே சரிஞ்சிடறாரு. யாரும் அவன் பேர சொல்ல சொன்னா அப்புறம் உண்மையை சொல்லித்தானே ஆகணும். பஞ்சாயத்து களைகட்ட ஆரம்பிச்சிருச்சு போல இருக்குது. என்றா செத்துக்கிட்டு போயிடுவாரா? டேய் என்ன சொல்ற? நான் வேற வட்டிக்கு பணம் கொடுத்துக்கிற தலைவருக்கு. தூக்கு ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போகணுமா? ஏய் அதை விடுங்க, புல்லட் சத்தம் கேக்குது. கணேசனும் பாண்டி வந்துட்டானுங்க. இனிதான் பஞ்சாயத்து களை கட்ட போகுது. ஓ, பவர்லூம் கணேசன் வந்துட்டானப்பா. அது யாருமா முன்னாடி? என் முறப்பையன். முறப்பையன் வேறயா? வாங்க வாங்க. இவனை ஏன்னா அடிச்சுட்டு இருக்கிற? அவன்டா. கணேசா, இதெல்லாம் சொல்லி கூட்டிட்டு வர மாட்டியா? அண்ணா போய் தடுங்க. நான் அடி வாங்கும்போது எடுத்தானா? அடி வாங்கிட்டு பணம் போயிருந்தா எழுப்புடா. ஏன்டா நீ வேற? தலைவரே தலைவரே என்னப்பா இது எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு? ஐயோ சண்முகா, ஐயோ டே டே உடுங்கடா. ஐயோ சண்முகா, சண்முகா டே. ஐயோ அடிக்காதீங்க. போடா. ஒண்ணு இல்லைங்க தலைவர், ஒண்ணு இல்லை. அழாதீங்க ஒண்ணு இல்லை. யோ, பஞ்சாயத்து தலைவர் லட்சணமானதுக்கியா அழுதுட்டு இருக்கிற? டேய் அந்த புள்ளைய கூட்டிக்கிட்டு நீ போடா முதல்ல. சண்முகா நீ வீட்டுக்கு போடா. சுப்பு நீயும் வீட்டுக்கு போடா. வர வர பஞ்சாயத்து தலைவருக்கு உண்டான மரியாதையெல்லாம் போச்சுடா. தலைவர் டேய் நீ என்னடா சரிக்கு சமமா உட்காந்துருக்கிற? எந்திரிச்சு போடா. சாஞ்சு அழுதும் போட்டு மச்சான் என்ன இந்த காமெடில நாய மசூல் அடிக்கிறாங்க? பொண்ணு எழுதிட்டு வாங்க மச்சான். எப்படிடா கணேசா, ட்ரிபிள்ஸ் போயிருவீங்களா? இந்த எகத்தான மயிரெல்லாம் கிட்ட வச்சுக்காதே. ஏன்டா டே, என்னமோ ஒன்று பவர்லூம் மிஷின் மாதிரி தூக்கிட்டு போயிருவாங்கிற. காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்கடா. என்ன நான் பேசிட்டு இருக்க? பரம்பரை பத்தி தெரியுமாடா உனக்கு? எம்ஜிஆரே எங்க அப்பாவை பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காரா. இந்த காவாலி பையனுக்கு கட்டி கொடுக்குறக்காட 200 ரூபா சேர்த்து வச்சிருக்கேன் தங்கச்சிக்கு. டேய் இது என் குடும்ப விஷயம், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புடா முதல்ல. யோ எதையா குடும்ப பிரச்சனை? எது குடும்ப பிரச்சனை? போயால வேலையை போட்டு பேசிட்டே இருக்கானுங்களே தவிர அடிக்க மாட்டேங்கிறாங்களே. 8 வீடு தின்றதே மிச்சம். தலைவருக்கு ஒரு அடி விழுந்தா திருப்தியா திரும்பி போயிடலாம். நீ வேற ஏற்கனவே நெஞ்ச புடிச்சிட்டு இருக்கிறாரு. எனக்கு வட்டி காசு வேற தரேன்டா. டேய் டேய் எங்கடா வந்தீங்க? 200 ரூபான்னு சொன்னது காதுல விழுந்ததுங்க. பாம்பு காதுரா உங்களுக்கெல்லாம். எப்படிடா கேட்டுச்சு அதுக்குள்ள? மரத்து மேல தானே உட்காந்துருந்தேன். உங்களை கண்ணில் வாத்தரக்கூடாது. போடா போ. திருட்டு பயலு. ஓ மருமகளை கூட்டிட்டு வாப்பா. தலைவரே என்ன கட்சி மாறிட்டீங்களா? கையோடப்பா என் குடும்ப பிரச்சனை பேசிட்டு இருக்கிறோம். அட புள்ளை கூட்டு வாப்பா. ஐயோ கையே விடுங்க. புள்ள வாந்தி எல்லாம் எடுக்குதப்போ. சண்முகம் பெரிய ஆள் தாண்டோய். அவனா அதுக்கெல்லாம் ஆக மாட்டானுங்க. என்ன மாப்பிள்ள இப்படி ஆயி போச்சு? சண்டானா இவனு தான் நம்பி இருந்த. இவனும் காலம் வரிட்டானே. கட்சி மாறி வேண்டியதுதான். மாமா அப்ப நம்ம குடும்ப பிரச்சனை வீட்டுல போய் பேசிக்கலாங்களா? எதிரான நம்ம குடும்ப பிரச்சனை 200 பவுனுக்கு என் பையனை தர முடியுமாடா? முதல்ல புள்ளை கூட்டு போடா. சரிங்க மாமா, ஒரு 250 போடலாம் விடுங்க. ஏன்டா காட்டுல வேலை செய்யறவங்க 250 பவுன் போடுவாங்கடா. என் பையன் அவ்வளவு மட்டமா போயிட்டானா? சரிங்க மாமா, 300 போட்டுறேன். கிழக்கால இருக்கிற தோட்டத்தையும் நம்ம மாப்பிள்ள வேலை எழுதி வச்சிடறேன். 300 பவுனு தென்னந்தோப்பு என் பையன் தகுதி கம்மி தானப்பா. அட ஏன்? அட இறப்பா வேலை பேசிக்கிட்டு இருக்கிறனும்ல. அடி செருப்பால. சாபாஸ். ஒரு பொண்ணு வாந்தி எடுத்தாலே மசக்கதானா? உங்க பையன் ஒரு பாடாவதி டீ வாங்கி கொடுத்தான், அதுதான் வாந்தி. பித்த வாந்திடா. உன் நகை வேணா பணமும் வேணா, நான் இவரு கூடயே வாழ்ந்துக்கிறேன். தயவு செஞ்சு எங்களை விட்டுரு. வாங்க போலாம். போயிட்டு வரப்பா. நாளை கடைசியா ஏதோ பிரயோஜனம் ஆகும்னு நினைச்சேன்டா. கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு பிரயோஜனம் ஆகலையாடா. தலைவரே அவன் போயிட்டா அப்புறம் இன்னும் டைலாக் பேசிட்டு இருக்கிறீங்க. என்னடா இது சப்புன்னு போயிருச்சு. தலைவர் கடைசி வரைக்கும் அடி வாங்கலையே. உன் பிரச்சனை உனக்குடா. வா போலாம் போ. 300 பவுன் போயிருச்சேப்பா. 300 பவுனு பையனை ஒழுங்கா வளர்த்து தெரியல. மீசையை மட்டும் வளர்த்துறது. 300 பவுனப்பா. 300 பவுனு. இதுல துண்டூர் கேடு. அப்புறம்டா வரலுமே என்ன அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? ஆமாடா உங்கள்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்கணுன்ட்டு இருந்தேன்.
என்னமோ எம்ஜிஆர் எங்க அப்பா வேற கூப்பிட்டாரு, எம்ஜிஆர் எங்க அப்பா வேற கூப்பிட்டாருன்னு இருக்கிறிய, என்ன விஷயம்? அது ஒண்ணுமில்ல சுப்பு. ஒரு தடவை எங்க அப்பா எம்ஜிஆரோட பொதுக்கூடத்துக்கு போயிருந்தாரு. போன பக்கம் ஃபுல்லா மப்ப போட்டு மட்டையாயிட்டாரு. எம்ஜிஆர் அது வழியா வந்திருக்காரு. கீழே கிடந்த ஒரு பாட்டு, யாரப்பா அது தடத்து மேல கிடக்குற அப்படி யாருன்னு கேளு அப்படின்னு இருக்காரு. இவருதானுங்க கோவிந்தூர் கோபாலன்னு இருக்காங்க. ஏப்பா கோவிந்தூர் கோபாலு எதுக்கு தடத்து மேல கிடக்குற, போய் வரமா போய் வீட்டுல போய் பாடு அப்படின்னு இருக்காரு. அதுல இருந்து நாங்க எம்ஜிஆர் பரம்பரையப்பா. பின்னிட்டீடா. பின் என்ன? அதான் இந்த துண்டு வச்சுக்க. இனி இந்த ஊர் பக்கம் வராத. ஊருக்குள்ள ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தினசா இருக்காம்பா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அங்க? பீ காட்டுக்குள்ள என்ன குசு குசு பேண்டி கிடக்குதுடா? என்னத்துக்குடா குசு குசுன்னு கூப்பிட்டு இருக்கிறீங்க? இந்தாங்க சார் 50 பவுன். என்னோட சார் 50 பவுனா? டேய் திருட்டுனாயிலா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க இல்லைன்னா நாங்கள் பவர்லூம் கணேஷ் வீட்டுக்கு போய் இந்த 200 பவுன் அடிச்சிருக்க முடியாதுண்ணா. அடிச்சிட்டீங்களா? ஆமாண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அடுத்த சார் உங்க வீட்டுக்கே வரணும்ண்ணா. ஆமாங்க, அடுத்து வந்தாலும் சந்திப்போம்ண்ணா. என்னடா பார்ட்னராலாம் சேர்த்திட்டு இருக்கிறீங்க? ஐயோ, நான் வேற பவர்லூம் கணேசன்கிட்ட ரொம்ப உரண்டை இழுத்துட்டேனே. ஹலோ ஹலோ, சுப்பிதாரா? இந்தாரவாவா? டேய் யாரா நீ? கூட்டாளி இல்லித்தா அவனே. இல்லி தாவணையா? நீ வெள்ளித்தார. வெள்ளி? டேய் என்ன வாசரா இது, எனக்கு ஒண்ணு விளங்கல. ஹலோ, ராங் நம்பர். ராங் நம்பர் கூட நம்ம பேர சொல்ற. நல்ல ஃபேமஸ் ஐட்டம் போல். டேய் தவுடா. அட என்னய்யா? என்னது? என்னங்க ஐயா நானுங்க? டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கற? உன்னை செங்க சூளை வாசனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற நீ? செங்க சூளையில பவர்ரூம் கணேசன் அவன் மாப்பிளைய உட்கார்ந்து ரவுஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓசி குடிக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. என்னது? அட அரஜான் வயிற்றுக்கு எப்படி எல்லாம் பாடுபட வேண்டியதா இருக்குன்னு சொன்னனுங்க. என்கிட்ட உரண்டை இருக்கிறதே அவனுக்கு 2 பேர்த்துக்கு வேலையா போச்சுடா. ஆனா தவுடா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனுக்கு கீறி போட்டு போயிரும் பாரு. நானு அண்ணா சாந்தமா இருப்பீங்க, இன்னைக்கு இப்படி கோவப்படுறீங்க? என்னடா நினைச்சிட்ட நீ என்னைய? குத்துனவன் நண்பனா இருந்தான்னு வையே, குழி தோண்டி போஸ்ட் போயிட்டே இருப்பேன். அப்புறம் ஊரே நோண்டி நோண்டி கேட்டாலும் என்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை எடுக்க முடியாது. அவ்வளவு அழுத்தக்காரன்டா நானு. அப்படி சொல்றா? பாத்தீங்களா மாப்ள, நான் சொல்லல இவன் தானே. ஏய் என்ன காலையிலேயே போட்டியா? மச்சான் கொலையம் பண்ணிட்டு என்ன எகத்தலமா பேசிட்டு இருக்கான் பாத்தீங்களா? ஓ கொலையா? முதலாளி சொன்னது செஞ்சிட்டீங்க போல இருக்குது. டேய் நீ கொஞ்சம் சும்மா இருடா. டேய் என்னடா பிரச்சனை இப்போ உங்களுக்கு? என்னடா உளறிட்டு இருக்கீங்க? ஏண்டா தங்கச்சி வீட்டுக்காரருக்கு ஒண்ணுட்டு இங்க வந்து கதை மீறி வச்சிட்டு இருக்கேடா நீ. என்னது? சம்மூடா? ஆமாண்டா நாய. என்னது? சுப்பு சண்முகனை கொன்னுட்டாரா? 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 இவனை எவ்வளவு அடிச்சாலும் ஆத்திரம் தீர மாட்டேங்குது மாப்ள. மச்சான் இவனை அடிச்சுங்க கையா ஓஞ்சு போச்சுங்க. இவனை கம்யூனிஸ்ட் ஸ்டேஷன் கிட்ட போயலாம். எந்தரா? ஏய் போலீஸ் எல்லாம் வேண்டாட்டா, தயவு செய்து சொல்றதை கேளுங்கடா. போலீஸா? போலீஸ் என்ன மிலிட்டரியா வந்தாலும் எங்க முதலாளி அசைக்க முடியாது. ஏன்னா எங்க முதலாளி அழுத்த காரு. டேய் முதலாளி, டேய் அவன் கிடக்குறான்டா, புரிஞ்சுக்குங்கடா. நான் போய் சமூகத்தை கொலை பண்ணுவனாடா. 2 நாள் ஆச்சுடா அவனை பார்த்து. நம்மளுக்கு சமூகத்தை கண்டுபிடிக்கிறது தான்டா முக்கியம். இப்படியே போய் கண்டுபிடிச்சிடலாம்டா. என்ன போய் கொலை பண்ணியல, நான் போய் சமூகனை கொல்லுவனாடா. அதுவும் சரிதான் மாப்ள. இவன் ஏதோ சொல்றான், நமக்கு தங்கச்சி வீட்டுக்கார தான் மாப்ள முக்கியம். இவனை கூட்டு போலாம் மாப்ள. ஆமா ஆமா, இவனை நம்ப முடியாது. டேய் கட்டா வர்றா. டேய் டேய் என்னடா திருடனை கூட்டிட்டு போற மாதிரி அடிக்காதீடா. டேய் 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 போன் அடிக்குது. ஏய் ஒரு நிமிஷம்டா, எடுத்து கொஞ்சம் எங்க காதுல வை. இது வேறயா? ஏய் சமூகனா இருந்தா என்னடா பண்றது? ஹலோ, ஹலோ இல்லிதாரா? இழுத்துட்டு தான் போயிட்டு இருக்கிறானுங்க. ஹலோ, யாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற? இன்ஃபர்மேஷனா? டேய் எவனே தெரிய மாட்டேங்குது. கையமியான்ட்டே இருக்கிற. எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. காலையில இருந்து ரேங்காலா வந்துட்டுக்குதுடா. இவரு கூரே இல்லைங்க. பண்றாங்க என்னன்னு கேளு. ஆமாடா கேட்டு சொல்லு. ஹலோ ஹலோ, ஓஹோ ஆஹா, சரி 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 சரி. என்னவா? கணேசனா அழகா பேசுறானுங்க, அர்த்தமா பேசுறானுங்க, அழுத்தமாவும் பேசுறானுங்க. சரி, ஆனா என்ன பேசுறான்னு தான் புரிய மாட்டேங்குதுங்கண்ணா. இந்த கிறுக்கனகளை வச்சுக்கிட்டு. ஆனா கிறுக்கு மாதிரியான்ட்டு கொலை பண்ணி கிடையாது நீங்க மாப்ள. இல்ல மாப்ள, வாடா. நல்லா சாப்பிடு கண்ணு, சாப்பிடு.
சுப்பு கொலையும் பண்ணிட்டு பவுசா சுத்திட்டு இருக்கிற. ஏய் இங்க பாரு மணியா, இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வையே உன்னையும் நான் கொலை பண்ணிடுவேன்டா. என்னது உன்னையுமா? அப்ப உறுதியா நீ தான்டா சண்முகனை கொலை பண்ணிருக்க. காட்டுங்க மச்சான், இவன் தான் பண்ணிருப்பான். இவனை கையோட ஸ்டேஷன் கூட்டு போயிடலாம். இல்லைங்கடா, ஒரு வேச்சுக்கு சொன்னதெல்லாம் காரியமாக்கிட்டு. டேய் இவன் செஞ்சாலும் செய்வான்டா. என்னையே ஒரு வாட்டி வெக்கப்புள்ள வச்சு கொளுத்த பார்த்துட்டான்டா. இவன் சரியான டெரரிஸ்ட். சாதா சுப்புலடா இவன், சூட்டிப் சுப்பு. நல்லா கட்டி இருக்குமா கூட்டிட்டு போங்க, தப்பிச்சு போயிட போறா. முதலாளி இனிமே உங்க கூட சகவாசம் வச்சிருந்தேன்னா என்னையும் போலீஸ் ஓட்டிட்டு போயிருவாங்க. சரி நான் போய் நம்ம செங்கசோலை தோட்டத்தையெல்லாம் பாத்துக்கிறேன். நம்மளுதா? இனிமே நம்மளுதானா? வரண்டி மாப்ள கோவையில இருந்து நடரா. சுப்பண்ணா உங்களை எங்கீலானா தேடுறத? என்ன எதுக்குடா தேடிட்டு இருக்கிற மச்சான்? பொருள் இதெல்லாம் பத்திரமா வச்சிருங்க. மாலை ஓட்டுறதுனால மது மாது சூது திருட்டு போய் இதுல நான் ஈடுபடுறதில்ல. ஆமா, என்ன எதுக்குடா தேடிட்டு இருக்கிற நீ? அது ஒண்ணும் இல்லைங்க. நேத்து நீங்களும் சண்முகம் தண்ணி போட்டு ஆத்தங்கரில் ஆடிட்டு இருந்தீங்களா? அப்ப சண்முகம் சட்டையும் பேண்டையும் விட்டுட்டு போயிருச்சு. அடுத்தும் போர் வச்சது பாவம் இல்லைங்களா? அதான் கொடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன். ஒரு மனுஷன் திருந்தலாம், ஆனா இப்படி அநியாயத்துக்கு திருந்து கூடாதுடா. அது இருக்கேன். சண்முகன் பார்த்து 2 நாள் ஆச்சுன்னா நேத்த குடிச்சு கூத்தடிச்சுக்கிறீங்க. என்னடா கதை? டே அது கொண்டா நீ. சண்முகனோடதேதான். ஏய் அவன் ஒரு திருட்டு பையன், அவன் சொல்றான் நம்பிட்டு இருக்கிற நீ. திரும்பவும் சொல்றேன், மாலை ஓட்டுனால மது மாது சூது திருட்டு. சாமி சுவாமியே சரணம். சுவாமியே சரணம். கிளம்புங்க மச்சான், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதே. இவனை ஸ்டேஷனை கூட்டு போயிடலாம். ஏ இவன ஒருத்தன் தேஞ்சரக்காடாட்ட. ஏய் ஒரு அவகாசம் குடுறா. டேய் இதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தானே உனக்கு டைம். அதுக்குள்ள நீ கண்டுபிடிச்சு கொடுக்கல, இன்னைக்கு செத்தடா நீ. போலாம் மச்சான். மெதுவா இழுத்துட்டு போ. டே நில்றா மாப்பிள, நில்லுங்க மாப்பிள. காலெல்லாம் கடுக்குதுடா. காலையிலேருந்து சண்முகனை காட்டுறேன் அலக்கழிச்சிட்டு இருக்கிற. 5 கிலோமீட்டருக்கு மேலே நடந்தாச்சுடா. இப்போ எங்கே தாண்டா கூட்டிகிட்டு போற? சொல்கிறா நீ முதல்ல. ஆட குரங்குறமே சூடுத்த. அவங்ககிட்ட தான் சமூகம் கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கிறான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் உரண்டை வேற எடுத்துருக்குறோம். சமூகம் ஏதாவது ஆச்சுன்னா அது குரங்குறமே தாண்டா காரணம். சரிங்க மச்சான், இவனை அப்படியே கூட்டிட்டு போயிட்டுருங்க. ஒரு சின்ன சோழி இருக்க முடிச்சு வந்துடுறேன். சரிங்களா? என்னங்க மாப்பிள பாதியிலேயே போறீங்க? மச்சான் நான் அப்படியே பார்த்து முடிச்சுட்டு நேரம் அங்கே வந்துடுறேன். நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? சரிடா, போயிட்டு வாடா. பிடிச்சுங்க. சரிங்க மாப்பிள. டேய் எனக்கு இன்னமும் இவன் மேலேயே ஒரு சந்தேகம் இருக்குதா? சப்புன்னு அப்பிடுவேன். நட முதல்ல. டேய் கணேசா ஒரு நிமிஷம் இரு. டேய் இந்த குட்டையை தாண்டி நேரா போனா சாமி வீடு அங்கதான் இருக்குது. சாமிகிட்ட ஒரு வேச்சு குறி கேட்டு போயிடலாமா? எதுக்கு? டேய் சாமிகிட்ட வெத்தலையில மை போட்டு பார்த்தா சமூகம் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிடலாம். சாமி பார்க்கத்தாண்டா பம்பளி மாஸ் மாதிரி நல்ல பவர்ஃபுல்லா இருப்பாரு. இருந்தாலும் டேய் சமூகம் நம்மளுக்கு முக்கியமா இல்லையா? ஆமாமா முக்கியம் முக்கியம். கட்ட ஊத்து விடு, இல்லைன்னா அந்த ஆளே ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி புடிச்சு கொடுத்துருவாண்டா. எல்லாத்தையும் உரண்டை எடுத்து வச்சுட்டு ஊர்ல. இங்க வேறு நேர்லயே போயிட்டு நேர்லயே வர்ற. நேர்லயே போயிட்டு நேர்ல. ஆமா இங்கே நிப்பேன். இங்க ஆமா இங்கதான் நிப்பேன். இங்கே தான் நிப்பேன். வந்துறேன்டா. போ வந்துறேன்டா. போ போ சீக்கிரம் வா. நல்லா வருவன் இரு. மானச சஞ்சரரே மானச சாமி. ஐயோ சுப்பு. சாமி சாமி உங்ககிட்ட உரண்டலுக்கு வரலீங்க சாமி. என்னடா ஆத்துக்கே வந்துட்ட? நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறேங்க சாமி. என்ன சாமி நம்ம சமூகம் இருக்கிறான்னு அவன் 2 நாளா காணுங்க சாமி. ஐ என்ன சாமி சிரிக்கிறீங்க? ஐயோ ஐயோ குசி ஆவறீங்க இல்ல சாமி. உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கிறேன். ஒண்ணுமில்ல, நீங்க தான் வெத்தலையில மை போட்டு யார் யார் எங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிப்பீங்களேங்க சாமி. அதே மாதிரி சமூகம் எங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சாமி. புண்ணியமா போகும். 2 நாள் புல் தண்ணிங்க சாமி. ஒன்றும் சுய நினைவே இல்லைங்க. வெத்தலை இருக்குடா, மயில் ஏடாம்பி. சாமி என் ஆத்தா காய்ச்சல் வாங்கினங்க, அதை வச்சு ஏதாவது தடவி டவர் கிடைக்குங்களா? அது பவரே நம்மான் இருக்கும்போது எல்லாத்துலயும் வாஸ்தவம் தாங்க, வாஸ்தவம் தாங்க. பாத்துருவான். தடவுங்க தடவுங்க. சுப்பு சண்முகம் கடல் தாண்டி போயிட்டான்டா. கடல்? சாமி அவனுக்கு அவ்வளவு கூறலாம் இல்லைங்களே. காட்டுதே நீல கலரு ஷூ போட்டு நிக்கிறான் பாரு. அச்சோ உங்களுக்கு தான் நீலம்னா ஆகாதுங்களே சாமி. கோட்டு சூட்டெல்லாம் போட்டுண்டு
சிவப்பு கலர் கார் முன்னாடி பகுமானமா நிக்கிறான் பாரு. இதை நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதுங்களாங்க சாமி. வேற ஏதாவது ஊரு பேரு கூட ஓடு தெரியுதே. படிங்க சாமி. லாஸ் ஏஞ்சல்னா சாமி கூறு கட்ட சாமியா இருப்பீங்களாட்டு இருக்குது. அது நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிங்க. காதல கொடுங்க என்ற ஆத்தா திட்டு கூறா இருப்பாராட்டு இருக்குது. நம்மளே கூட நம்மளை கண்டுபிடிச்சானே. சாமி 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 ஒண்ணும் இல்ல. நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. பவர்லூம் கணேசன் வந்து சுப்பு எங்கன்னு கேட்பேன். நீங்க வந்து நான் அந்த பக்கத்தா ஓடுறேன், நீங்க இந்த பக்கத்தா ஓடுனேன்னு சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறேன்டா. ஏசா சொல்லிடுறேன். தோத்துறங்க சாமி. சாமி சாமிதான். மனச சஞ்சரரே மாட்டி விட போறனேனா சுப்பு, மாட்டி விட போறனேனா. பவர்லூம் கணேசா, நேர்லயே போயிட்டு நேர்லயே வரணுமா? கரும் காட்டுக்குள்ள நுழைஞ்சனா நீ இல்ல, உன்ற ஒப்பனே என்னை கண்டுபிடிக்க முடியாது. இது ஒண்ணு. ஹலோ அறிவித்தவா நீங்க? என்ன அறிவித்தவாவா? ஏனா மாத்தாடேலந்தி மாத்தா டேய் இங்க பாரு. டேய் கூறு கட்டவனே, இது தமிழ்நாடு. வைக்கிறேன். எங்க பெட்ரோல் ரேட் ஏறிச்சு பரதேசி போய் 50 கிடைச்சிருக்கிறான். 1 லிட்டர் தேத்துறதுக்கு 3 வண்டி தேட வேண்டியதா இருக்குது. அட சுப்பனா, கொலையும் பண்ணிட்டு கம்பீரமா சுத்துற. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? பெட்ரோல் காண்டி நம்ம இன்னைக்கு பங்குக்கு போயிருக்கோம். அப்புறம் கணேசனா, உங்க வீட்டில் ஏதோ திருட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்கண்ணா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுண்ணா. 300 பவுன். ஆமாண்டா, ஆடு இலைக்குதுன்னு ஓனாங்க கவலைப்பட்டுச்சான். அந்த கதையா இருக்கு. திருடுனவன் எவன் உறுதியாகட்டும், அன்னைக்கு அந்த ஓனாந்தால உரிச்சு தொங்க போடுறேன். கணேசனா கேட்ச். சாவகாசம் பூரா திருட்டு பசங்களோட நடா. என்னை திருடன் நீ என்ன பெட்ரோல் தூக்கிட்டு வர? 4 லிட்டர் பெட்ரோலை கூட விட மாட்டேன். ஏப்பா குரங்கு ரமேஷ், உன்னை பார்க்கலாம் 1.5 வீட்டுக்கு தேடி வந்தா நீ வயலுக்குள்ள வந்து என்னமோ தலைதறிக்க ஓடியான்ட்டுக்கிற. அட வட்டி காசு வசூல் பண்ண போயிருந்தப்பா. கலெக்ஷன் போயிருக்கிறாரு, கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன். சரி அதை விட விஷயத்துக்கு வா. என்ன சன்மூனுக்கும் உனக்கு 1008 பிரச்சனைக்கலாம். அதுக்கு ஒளிச்சு வச்சு விளையாண்டுருப்பேன் நீ. நான் எங்க ஒளிச்சு வச்சுட்டு இருக்கிறேன்? மாப்பிள்ளையும் சண்முகம் தான் சண்டை போட்டுதாங்க நேத்து, பொண்ணு கொடுக்கலைங்கிற கோவத்துல. பாத்தியா, எனக்கு அப்பவே அவன் மேல சந்தேகம். குரங்கு ரமேஷ் பேரை சொன்னோன்னு பேட் முழிச்சான். திரும்ப திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு சொன்னதையே சொன்னப்பே தெரியுண்டா என் மேல பழி கட்ட போறான்னு. டேய் உண்மை சொல்லிடுறா. சரிடா, நேத்து நீங்க 2 பேரும் தான் ஆத்தங்கள்ல தண்ணி போட்டு ஆடிட்டு இருந்தீங்க. அப்புறம் ஏன்டா என்ன கேக்குறீங்க? என்ன பொறுக்கினா நீ இன்னும் போலையா? செருப்புல ஓட்டாத இருந்து வேணாட்டு இருக்குது. டேய் சுப்பே, ஊரே தங்க மாட்டியா? சாத்திருப்பானப்பா. டேய் எங்கடா போன? நான் இடம் தேடிட்டு இருக்கேன் உனைய. என்னடா நான் கேட்க வேண்டிய கேள்வி இல்ல நீ கேட்டுக்கிற? போட கூறு கெட்ட நாயே, எங்கடா போய் தொலைஞ்சா? உன்னை கொலை பண்ணிட்டேன்னு ஊரே என்னை தேடுதுடா. அது ஒரு பெரிய கதைடா சுப்பு. என்ன கதை? இந்த பவர்லூம் கணேசனோட மைனர் மச்சான் இருக்கிறான்ல, ஆமா, அவனுக்கு எனக்கு பெரிய பிரச்சனை ஆயி போச்சு. அட்டின்னு அட்டி செம்ம அட்டி போட்டு சாத்திட்டியா? அவன் போட்டு என்னை சாத்துன்னு சாத்திட்டான். அப்புறம் நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சு அவன் கிளம்பி போயிட்டான். அடி வாங்கின கலப்புல நம்மளோட செங்கல் லாரி நினைச்சிட்டு கர்நாடகா போற மணல் லாரியில ஏறி படுத்துக்கிட்டேன். அவன் மணலோட மணலா கொண்டு கர்நாடகால இறக்கிட்டான். அப்புறம் இறங்கின உடனே போத வேற தெரியவே இல்லையா, கர்நாடகா போலீஸ் கிட்டயே போய் ரொம்ப உரிமையோட தண்ணி விடுறான்னு கேட்டேன். அவங்க தமிழ்ல கொடுத்துருக்க மாட்டானே. கொடுத்தானே, விடிய விடிய கொடுத்தான். போதுங்கிற அளவுக்கு கொடுத்து விட்டான். ஏன்டா டேய் கூறு கட்டவனே, எனக்கு ஒரு போன் போட்டுருக்கலாம்ல? சப்பு நம்பி போடுவோம்டா.
ஏன்டா அந்த போலீஸ்கார்ட்ட கொடுத்து உனக்கு எத்தனை வாட்டி நான் கூப்பிட சொன்னேன்? ஒரு வாட்டியா பேசுறியா? பைத்தியக்கார வேற ஏதோ உளறிட்டு வச்சிடுறேன். அதுக்கு சேர்த்து எனக்கு குடு கொடுத்துட்டானுங்கடா. அது நீதானா? ஐயோ, அது தேவ பாசையாக்குன்னு நினைச்சு பயந்துட்டேன். மசுறு பாசை. சரி விடு, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துது. சரி வா போய் தண்ணி அது எப்படி முடியும்? என்னாச்சு? டேய், அவனுக்கு அடி தாங்க முடியாம அவன் காலை பிடிச்சிட்டு கதறினேன். 5 லட்சம் ரூபா கொடுக்குறியான்னு கேட்டான். 5 என்னடா 6 வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா போலீஸ் ஒரு டீமையே கொண்டு வந்து உங்க வீட்டுல இறக்கி வச்சிருக்கேன். எங்க வீட்டு? ஆமாண்டா. ஏன்டா டே, உனக்கு அப்பனாத்தாவே கிடையாதா? ஏன்டா என்னையவே புடிச்சு தொங்கிட்டு இருக்கிற? டேய், என்ன அப்பனாத்தா இல்லாத அனாதைன்னு சொல்றியாடா? இல்லடா. டேய் இங்க பாரு, இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்ல. அன்பு ஒன்றுதான் அனாதை. ஐயோ, அந்த பாட்டு வேற கேட்க ஆரம்பிச்சிருச்சே. ஏய் சமூகா, இந்த கர்நாடகா போலீஸ் விஷயத்தை கூட மறந்துடுவேண்டா. இதை கூட மாட்டேன்டா சமூகா. எத்தனை நாள் ஆட்டம் காட்டிட்டு இருந்தேன், இப்ப வசமா மாட்டிக்கிட்ட பாரு. ஆமாண்டா சுபே, நல்லா மாட்டிக்கிட்ட. சார் எப்போ வந்தீங்க? கேப்படா கேப்ப. 6 மாசமா உனக்கு லோனை கொடுத்துட்டு வயல்ல நண்டு கூட பிடிச்சிடல மாட்டிருக்குதுடா. வயக்காட்டுக்குள்ள உன்னை தானே பிடிக்க முடிய மாட்டேங்குது. அட 6 மாசம் தானங்க ஆச்சு. போயிட்டு அடுத்த மாசம் வாங்க, நண்டு பிடிச்சிருக்கிறேன், வறுத்தீங்கணும். என்னதான் அடுத்த மாசமா? 6 மாசமா இருந்தா சொல்லிட்டு இருக்கிற நீங்க. நிலத்தை ஜப்தி பண்றதுக்கு வந்திருக்கிறேன், அந்த நிலத்தை காட்டு வா. நிலத்தை ஜப்தி பண்ணுமா? முதல்ல சொல்லாமல. அதான் வாங்க போலாம். போலாம் வாங்க. வண்டியில இருவா. வண்டியில வயக்காட்டுக்குள்ள வண்டி விட்டீங்கன்னு வைங்க, ஊர்க்காரனுக்கு கவாத் போட்டுருவானுங்க. வாங்க. இவங்ககிட்ட லோனை கொடுத்து போட்டு சுபே எவ்வளவு தூரம் போகணும்? நடந்தா தானே தெரியும். வாங்க நடை கட்டு. சுபு, இன்னும் எவ்வளவு தூரம்? அட இப்பதாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம், அதுக்குள்ளேயே வாஞ்சா எப்படி? வாங்க. இத்தனை பாடுபட்டு இந்த காய்க்கு நல்ல விலை கிடைக்குதா? மாமா, என்னடா சூப்பே, நம்ம காட்டு பக்கம் என்ன மூட்டை கூட மல்யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற? அட கொஞ்சம் கனமாயி போச்சு, கொஞ்சம் தூக்கி விடு. வா புடி புடி புடி. கிளவி முடியல. ஏப்பா, இத்தனை பாடு வர்றோம்ல, வந்து தூக்கி விடலாம்ல, இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற. ஐயோ மாமா, யாரு தெரியுமா? யாரு? மாமா, என்ற நிலம் இருக்குதுல்ல, அந்த நிலத்தை ஜப்தி பண்ண வந்திருக்கிற பேங்க் ஆபீசர். யார் விட்ட நிலத்தை யாரு ஜப்தி பண்றது? ஏடா, நானே காய்க்கு விலை கிடைக்காம கவலையில இருக்கிறேன். ஜப்தி பண்ற ஜப்தி. நீ என்னங்க சார் ஐஸ் பைஸ் விளையாண்டுக்கிறீங்க? வாங்க, இந்த மூட்டையை ஒரு கை பிடிங்க, மாமனை அனுப்பிச்சு விட்டுருவோம். வந்தா அடிக்க மாட்டாருல்ல? அடிக்க மாட்டாருங்க. அடிக்க மாட்டேன் இல்லை மாமா. சாந்த மாமா, சாந்தம். வாங்க வாங்க, அடிக்கக்கூடாது. ஒன்றும் இல்லை, வாங்க ஒரு கை பிடிங்க. பார்த்து சூதானமாப்பா, நேர காலத்தில் வீடு போய் சேரு. அத்தைக்கிட்ட அடிவீங்க. அதை ஜப்தி பண்ணி பாரு, அப்புறம் தெரியும் யாருன்னு. பார்த்துப்பா மாமா, வாங்க போலாம். இன்னைக்கு நான் கடந்துட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். சுப பொறுமையா தான் போயேன்டா. ரோசக்கார பங்காளிக்கு இங்கன்றா வேலை? ஏய் அறிவட்னாயா, கரும் உடைக்கிற மாதிரி உடச்சு போடுவேன்டா. 1.5 காட்டு தாண்டி போகாம 2.5 காட்டுக்கு எப்படிடா போறது? அறிவட்டவன பஞ்சாயத்துல அந்த நொறநாட்டியும் பேசினா இப்பத்துக்கு இந்த வழியா வர்ற, சுத்தி போக வேண்டியதானே? ஏய் கொஞ்சம் வளர்ந்தோன்னு உனக்கு பேச்சு ஜாஸ்தி ஆகி போச்சே. ஏய் சுப்ப என்றா வார்த்தை விட்டுருக்குற? பேச்சு ஒழுக்கமா பேசி பழகடா, வந்தனா பல்லுகளும் தட்டி போடுவோம். ஏய் காத்தவராயா, ஒரு சுபே, நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுப்பா. 4 மாசம் டியூ மட்டும் கட்டுப்பா. நான் உனக்கு 2 மாசம் அவகாசம் வாங்கி தரேன். நான் ஜப்தி பண்ண மாட்டேன் சார். அதெல்லாம் வேண்டாம் சார். முன் வச்ச கால பின் வைக்க மாட்டான் இந்த சுப்பு. டேய் இந்த வழியா தான் போவேன். என்றா ஒண்ணு நீங்க? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையப்பா. போற வழியில முருகன் லட்சுமி நின்று இருக்கானுங்க, தட்டி தூக்கிடுவானுங்க. ஏய் நான் என்னடா பாத்துக்கிட்டு இருக்க ஊர்காரெல்லாம் மிரட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் பார்க்கற கிராமமா இல்ல நான் பார்க்கற வசூலா? சுபே, நம்ம இப்படிதான் போறோம், நான் இப்படிதான் போறேன், நீ என்ன ஃபாலோ பண்ணு.
தள்ளி விட்டு போறான் பாரு இறங்கி பிடிச்சோம். ஏய் அசலூர்காரன் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டீல்ல, பார்த்துக்கலாம்டா. டேய் செத்துற போறான் போ. சார் போகாதீங்க சார், தான் வந்துட்டேன்னுங்க. முடியலையா? ஐயோ ஒரு சபை தான் விட்டுட்டு வர்றதுக்குள்ள அப்படி என்னங்க சார் அவசரம்? முருகன் லட்சுமணன்னு சொன்னீங்களே, அது ரெண்டும் காலமாடுன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அவன் சொன்ன மாதிரியே தட்டி தூக்கிருச்சுப்பா. சமூகா இவன் யாருப்பா? ஒன்றும் பயப்படாதீங்க, என்ற ஃப்ரெண்டு தான் சமூக. வாடா. யாரா அது? சாரு பேங்க் ஆபீசர். பார்க்க பஞ்ச பரதேசமே இருக்கே, போய் பேங்க் ஆபீசருங்கிற. என்னடா சாரை போய் பரதேசின்னு பஞ்சத்தில் அடி ஓட்டவன்லாம். ஆனால் அவனுக்கு புரிய வைக்கணுமல்ல. ஏய் சார் காலையில் என்ன கோப்பில் வந்து இறங்கினாருன்னு தெரியுமா? அது ஜப்தி பண்ண வந்திருக்கிற பேங்க் ஆபீசர். சுபே நம்ம இப்படிதான் போறோம், நான் இப்படிதான் போறேன், நீ என்ன ஃபாலோ பண்ணு. தூங்கிட்டா. என்னடா பண்ணி வச்சிருக்கிற? என்ன நிலத்தை ஜப்தி பண்ணுறேன்னு வந்தா அப்புறம் ஊரை சுற்றி காட்டாமல் இருக்க முடியுமா? அதான் செதஞ்சு கிடக்குறான். ஏய் சமூக வாட்ச் வேறு நல்லா இருக்குது, தூக்கிட்டு ஓடிடலாமா? ஏ நிலத்தை ஜப்தி பண்றதுன்னு வந்திருக்கிறேன், இவனை போய் சும்மா ஓடுறதா? இனி கூட நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன். சார் சார், ஐயோ மாடு மாடு மாடு. ஒன்றும் இல்லை நாங்கள் தான். சுபு இப்போ கூட நான் மேனேஜர்கிட்ட பேசிக்கிறேன்ப்பா. ஒரு 2 மாதம் 2 மாதம் டியூ மட்டும் கட்டுப்பா, நான் எடுத்து ஓடி போயிடுறேன். ஆனால் இப்போ டியூ முக்கியம் இல்லைங்க, சமூகம் வேற ஏதோ பெருசாக சொல்கிறேன், என்னன்னு கேளு. சார் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். பண்ணி முட்டின வண்டிக்கும் மாடு முட்டின மனுஷனுக்கும் உடனே தோசத்தை கழிச்சாகணும், இல்லைன்னா உசுருக்கு நான் கேரண்டி இல்லை. என்னடா சுப்பே? 100%. என்னப்பா இப்படி பயமுறுத்துறீங்க? இதுக்கு என்னதான் வழி? என்னடா சாமி இவர் வந்து பண்ணி மேல மோதிட்டாரு சாமி. ஐயா இல்லைங்க, பண்ணி வந்து காலை மேலே மோதிருச்சுங்க. 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருங்கடா, நானே சொல்லிக்கிறேன். சாமி காலையிலேருந்து எல்லாம் ரொம்ப கெட்டதாகவே நடந்துக்கிட்டு இருக்குங்க சாமி. இதில் காலை மாடு வேற மேலே மோதிருச்சு சாமி, அதுக்கு ஏதோ தோசம் கழிக்கணுங்களாமே. என்னடா என்னென்னமோ பண்ணுறான். உட்காருங்க. அறியாதவா? தோசம் உனக்கு தோசை இருக்கு. தோசை போறக்கு நடு மண்டையில 40 தேங்காய நச்சு நச்சுன்னு உடைச்சு வேப்பந்தலையால 100 தடவை அடிச்சு. எப்படி செத்துக்கிட்டு போயிடுவானாட்டிருக்கு. வேடிக்கை மட்டும் பாடுற. எல்லா தோசமும் போயிடும். சாமி இது ரொம்ப கேனிபலிஸ்டிக்காக இருக்குது, ஹியூமனிட்டியோட எதுவும் பரிகாரம்லாம் இல்லைங்களா? ஓ என்ன பண்றீங்க? தோசை கழிச்சிட்டு இருக்கீங்க. தோசமா? ஆமாங்க. இவங்கிட்டியா? ஃபார்மிங் பைத்தியங்க, காதுக்கு கடிச்சு வச்சிட போறான். நித்தியமா? அட பாவிங்களா டேய். என்ன தோசை கழிச்சுக்கலாமா? கோவால விட்டுட்டு ஓடின வாவத்துக்கு நல்லா அனுபவிக்கிறேன்டா. யாருப்பா அந்த இளையராஜா? நம்மூர போல வருமா? ஏய் யாரா பட்டியில? சுப்பே என்ற கொலையெல்லாம் மாடி ஜம்முனுக்குற ஆரம்பிச்சிட்டானுங்களா? ஃபர்ஸ்ட்லி நான் சுப்பு கிடையாது, செகண்ட்லி இது குழாய் கிடையாது, பீட்டர் இங்கிலாந்து. $2000. ஏய் பகல்லே புள்ள போட்டியா ஊதே? சைக்கிள் இருந்து நேரா காருக்கு தாவிட்டா. பரவாயில்ல சார்,
அது ஏன் கார் தான். ஓட்டிட்டு போறது எனக்கு வழி சொன்ன ஜென்டில்மேன் என்னைய தேடுறாருன்னு நினைக்கிறேன். ஜென்டில்மேனு பிட் பாக்கெட் மூர்த்திங்க அவன். பிட் பாக்கெட் யூ மீன் திருடன்? பர்ஸ் பாரு. சார் என்னோட பர்ஸ் காணோம் சார். கட்டி பிடிச்சானா? இல்ல சார், நான் தான் வாலண்டரியா கட்டி பிடிச்சேன். ஓ நீயே அப்போ உனக்கு தேவைதான். சார் இப்போ என்ன சார் பண்றது? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகிறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல ஊருக்கு எப்படி போவேன்? ஆமாம் சார், என் கையில் வேற தம்புடி பைசா இல்லையா சார்? சரி ஆடுபிடிக்கு சந்தைக்கு தான் போயிட்டு இருக்கிற, வரும்போது மேய்ச்சிட்டே வா. காலைல பஸ்ஸுக்காக வச்சு விட்டுறேன், 30 ரூபா தர்றேன். 30 ரூபாய்? ஆ சார் ஆடு ஒன்றும் முட்டிடாதே சார். ஏய் அது என்ன ஜல்லிக்கட்டு மாடாடா, ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? சரி நீங்கள் போயிட்டு அடுத்து வருவாங்க, இன்னும் நிறைய வீடியோஸோட அவங்க வருவாங்க. நான் இந்த காரோட எஸ்கேப்பு.